ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நாம் இந்த தசகத்தோட 9வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். நிருணாம புத்தியாபி முகுந்த கீர்த்தனம், நிருணாம புத்தியாபி முகுந்த கீர்த்தனம், தகத்ய கௌகான் மகிமாஸ்ய தாத்ருஷः दहत्य गौघान् महिमास्य तादृशः यदाग्निरेधांसि यदौषधं गदान् यथाग्निरेधांसि यतौषधं गतान् इति प्रभो त्वत्पुरुषा बभाषिरे. इति प्रभोत्वत् पुरुषा बभाषिरे. नृणाम बुद्ध्यापि मुकुन्द कीर्तनं दहत्य गौघान् महिमास्य तादृशः. नृणाम बुद्ध्यापि मुकुन्द कीर्तनं दहत्य गौघान् महिमास्य तादृशः. यदाग्निरेधांसि यदौषधं गदान् इति प्रभो त्वत्पुरुषा बभाषिरे. यथाग्निरेधांसि यतौषधं गतान् इति प्रभोत्वत् पुरुषा बभाषिरे. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். அபுத்யா அப்பி, தெரியாமல் கூட அறியாமல் கூட, முகுந்த கீர்த்தனம், முகுந்தனை துதிப்பது என்பது, அக்னிஹி நெருப்பு, ஏதாம்சி யதா நெருப்பு எப்படி விறகுகளை இருக்கிறதோ அதுபோலவும், ஔஷதம் மருந்து, கதான்யதா எப்படி நோய்களை அழிக்கிறதோ அதுபோலவும், நிருணாம் மக்களுடைய, அக ஔகான் பாப்பக்கூட்டங்களை, தகதி எரித்து விடுகிறது, அஸ்ய இறைவனுடைய திருநாமத்தின், மகிமா தாதிருசக சிறப்பு அத்தகையது, இதி என்று பிரபோ பகவானே குருவாயூரப்பா, துவத்புருஷாக உங்களுடைய பார்ஷதர்கள், பபாஷிரே என்று கூறினர். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். நிருணாம புத்யாபி முகுந்த கீர்த்தனம் தகத்ய கௌகான் மகிமாஸ்ய தாத்ருஷः யதாக்னிரேதாம்சி யதௌஷதம் கதான் இதி பிரபோ த்வத்புருஷா பபாஷிரே. விஷ்ணுவின் தூதர்கள் என்ன உதாரணம் சொன்னார்கள்? நெருப்பு விறகுகளை எரிப்பது போல. இது முதல் உதாரணம். அதாவது நெருப்போட இயல்பு எரிப்பது. நெருப்பில் போட்டால் எந்த பொருளானாலும் அது எரிந்து போகும். சமைக்கணும், அதுக்கு விறகு எரிக்கணும்னு நம்ம தெரிஞ்சு விறகு அடுப்பில் போடுவோம். ஆனால் ஒரு குழந்தை ஒரு விறகு குச்சியை விளையாட்டாக எடுத்து நெருப்பில் போட்டாலும் அது எரிஞ்சு போகும். அந்த குழந்தை தெரியாமல் போட்டுதுங்கிறதுனால அது எரியாமல் இருக்காது. அதே போல் பகவானோட நாமங்களை பாபங்களை அழிக்கும்னு தெரிஞ்சு ஒருத்தர் சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாமல் அது பகவானோட நாமம்னு கூட தெரியாமல் ஒருத்தர் அதை சொல்லலாம். அப்பவும் அது பாபங்களை அழிக்கும். இன்னொரு உதாரணமும் சொல்கிறார்கள். ஒரு மருத்துவர் இருக்கார், அவர் ஒரு மருந்து கொடுக்குறார். அப்போ இந்த காலத்தில் உதாரணமாக எடுத்துப்போமே, ஒரு பேராசிட்டமால் டேப்லெட் கொடுக்குறார், ஒரு ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் கொடுக்குறார். ஒரு படித்தவர் அந்த மருந்து பாட்டிலில் எழுதியிருக்கிற விஷயங்கள்லாம் படிச்சுட்டு, இது பேராசிட்டமால், இது ஆன்டிபயோட்டிக்கு, இது ஜுரத்தை குறைக்கும், இது இன்ஃபெக்ஷனை குறைக்கும்னு தெரிஞ்சுட்டு சாப்பிடுவார். ஃபீவரோ இன்ஃபெக்ஷனோ சரியாக போகும். ஆனால் ஒரு குழந்தைக்கு அம்மா அந்த மருந்தை கொடுப்பா. அந்த குழந்தைக்கு அது என்ன மருந்துன்னு தெரியாது. அதில் பேராசிட்டமால் இருக்கா, அது ஆன்டிபயாட்டிக்கா, இல்லை அது வேறு ஏதாவது மருந்தா அப்படின்னு அதுக்கு தெரியாது.
ஆனால் அம்மா கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு அது என்ன மருந்துன்னு தெரியாட்டாலும் ஜுரம் சரியாக போகும் இல்லையா? அதுபோல தான் அறியாமல் கூட முகுந்தனோட திருநாமங்களை சொல்வதால் மனிதர்களுடைய பாபங்கள் அனைத்தும் அழிக்கப்படுகின்றன. பகவானோட திருநாமத்தின் பெருமை அத்தகையது என்று பகவானே உன் தூதர்கள் கூறினார்கள் என்று பட்டத்ரி கூறுகிறார்.